சின்ன கிராமம் அது நம் கிராமம். அங்கே வாழ்ந்தாங்க 2 நண்பர்கள். ஒருவன் படிப்பிலே ரொம்ப கெட்டி, புத்தகம்தான் அவன் உசிரின் சொத்து. இன்னொருவன் படிப்பில் ஆர்வம் இல்ல, ஆனாலும் மனசுக்குள் கள்ளம் இல்ல. பள்ளிக்கு 2 பேரும் ஒன்னா போவாங்க, பாசத்தோடு விளையாடி மகிழ்வாங்க. படிப்பு வேறானாலும் நட்பு ஒண்ணுதான். அவங்க நட்பு இந்த ஊருக்கே பாடம்தான். அந்த நண்பர்களில் ஒருவன் படிப்பில் மிகவும் ஆர்வமாக இருந்தான். தினமும் கடினமாக படித்து தன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்று கனவு கண்டான். மற்றொரு நண்பன் படிப்பில் கவனம் செலுத்தவில்லை. அவன் தினமும் பள்ளியை தவிர்த்து தவறான நண்பர்களுடன் சுற்றித் திரிய ஆரம்பித்தான். சில நாட்கள் கழித்து அந்த பையன் தவறான வழியில் சென்றான். சின்ன சின்ன திருட்டு வேலை செய்து எளிதாக பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தான். அதே நேரத்தில் திருட்டு வேலை செய்த அந்த பையன் எளிதாக பணம் சம்பாதித்தான். அவன் பணம் இருக்குது என்று நினைத்து சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான். ஒரு நாள் திருட்டு செய்யும்போது அந்த பையனை போலீசார் பார்த்தார்கள். சில நிமிடங்களில் அவனை பிடித்து கைது செய்தார்கள். அதே நேரத்தில் நன்றாக படித்த அந்த பையனுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்தது. அவன் படித்த கல்வியே அவனை வாழ்க்கையில் காப்பாற்றியது. திருட்டு செய்த அந்த பையன் சிறையில் அடைக்கப்பட்டான். அவன் தனது தவறுகளை நினைத்து மிகவும் வருந்த ஆரம்பித்தான். இந்த கதையின் பாடம் மீக்காலவு பெண் சாம்பரிமாஸ். கல்வி ஒருநாள் நம்மை கண்டிப்பாக காப்பாற்றும். தவறான வழி எப்போதும் துன்பத்தையே தரும்.